ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட டைட்டில் பார்த்தப்பவே தெரியும் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு. என் முகம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட செயின் வந்து ஒரு பவுன் செயின் வந்து நம்ம திருப்பி இருக்கோம். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பயும் போல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. இந்த செயின் எப்படி திருப்பினேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும். நம்ம வந்து பணம் கட்டியெல்லாம் இதை நம்ம திருப்பலை. எப்பயும் போல் வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கட்டி திருப்பி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான் பேங்க்கு போயிருந்தேன். போனப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்து நகையோட வெயிட் எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் வந்து திருப்பிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 2 கிராம் 3 கிராம் ஆமாம் 3 கிராம் வந்து ஏதாவது வச்சுருந்தீங்க, ரிங்கு இல்லை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை தந்துட்டு இந்த 1 பவுன் செயினை நீங்கள் திருப்பிக்கிறலாம்ப்பா, எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு கை செயின் வச்சுருந்தேன், அடுத்து இந்த செயின் சேர்த்து தான் அதில் இருந்துச்சு. அப்போ நான் சீட்டு கட்டி நான் 2 கிராமில் ரிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, அதை நான் கையில் போட்டிருந்தேன். அந்த ரிங்கும் அப்புறம் என்னோட இன்னொரு 1 கிராம் ரிங்கும் இருந்துச்சு. அதுவுமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சரி நம்ம 3 கிராமை கொடுத்துட்டு இந்த 1 பவுன் செயினை நம்ம வந்து திருப்பிக்கிறலாம். ஏன்னா இந்த செயின் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். தியாஸ் என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு இது வந்து எடுத்த ஒரு செயின். என்னோடய கல்யாண காசு வரும் இல்லையா, அதில் அந்த 1/2 பவுன் டாலர் கொடுத்தாங்க. அந்த டாலரை கொடுத்துட்டு அதோட எக்ஸஸாக காசு போட்டு தியாஸுக்காக என் பையனுக்காக அவன் பையன் பிறந்து ஒரு 2 மாதத்தில் அந்த காசு டாலர் எல்லாமே எனக்கு வந்துச்சு. 15ல் கல்யாணம் முடிஞ்சிச்சு, 16ல் தம்பி பிறந்துட்டான், அப்போவே வந்தது. அவனுக்காக வாங்கினது. இன்னொன்று என்னோடய படிப்புக்காக அந்த கொடுத்த 2 கிராம் இதுவும் 1/2 பவுன் 4 கிராம் அதோடு சேர்த்து வாங்கினதுனால இது எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இந்த நியூ இயருக்கு இது நம்ம கைக்கு வந்தது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது முக்கியமாக நான் எதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேர் வந்து நகையெல்லாம் நம்ம அடகில் வச்சுருப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம், வட்டி கட்டி கரெக்டாக ப்ராப்பராக வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி வைக்கவும் மாட்டோம். இன்னொன்று, நம்மக்கிட்ட பணம் இருக்கும்போது அது அக்கௌண்ட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு எதையாவது நம்ம அதுக்கு பே பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம நினைக்க மாட்டோம். அட்லீஸ்ட் அசலை கட்டாட்டாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டியவாவது நம்ம போட்டு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவும் மாட்டோம். முறையாக வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டியை மட்டும்னாலும் கட்டி அதை திருப்பி வைப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம பெரும்பாலும் ஒரு சில பேர் மிஸ் பண்ணிடுவீங்க. நிறைய பேர் கரெக்டாக பண்ணுவோம், பட் இருந்தாலும் ஒரு சில பேர் மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம இப்படி கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திருப்பி வைக்கும்போது இப்படி பாருங்களேன், நம்ம 2-3 ஜுவல் அந்த நேரத்தில் நம்ம வச்சுருப்போம். ஆனால் நகை ரேட்டு கொஞ்சம் கூடி இருக்கிறனால இப்படி நமக்கு எக்ஸ்ட்ராவுமே நம்ம நகை அதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து வாங்குவோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயுமே கோல்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு நகைக்கு பின்னாடியும் நம்மளோட உழைப்பு இருக்கும். அடுத்து நம்மளோட நம்ம அதோட ஒரு ஸ்டோரி இருக்கும். இதுக்காக வாங்கினோம், இது பர்த்டேக்காக வாங்கினோம், இது கிஃப்டாக நம்ம வாங்கினோம், இது நம்ம ஹஸ்பண்டுக்கு நமக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த நகை, இது இந்த விசேஷத்துக்காக வாங்கினோம், இது இந்த லோன் வாங்கி வாங்கினோம், இது இந்த பொருளை கொடுத்துட்டு இது வாங்கினோம் அப்படின்னு ஒவ்வொரு நகையும் அவங்களுக்கு ஒரு நினைவாக தான் இருக்கும். ஸோ மேரேஜுக்காக நம்ம அப்பா பண்ணி போட்டது, நம்ம அம்மா பண்ணி போட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக நேருக்கு ஒரு தடவை அந்த நகையை போயிட்டு எப்படியாவது வட்டியை மட்டும்னாலும் கட்டி திருப்பி வைங்க. அப்போ முன்ன பின்ன ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதில் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னோடய வீட்டுக்காரர் தான் கேட்பார், இப்படி 2 கிராமாக சீட்டு போடுறிய, வருஷத்துக்கு ஒரு தடவை சீட்டு போடுற, இந்த 2 கிராமில் என்ன தான் பண்ண போகிற, ஒரே ரிங்காக எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த 2 ரிங்கு தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு உதவிகரமாக, ஒரு 6-7 ரிங் இருந்தாலும் அதை அப்படி மாற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குது. இப்போ இதுவுமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆமாம், அது கொஞ்சம்